அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த எலிவேட்டட் பட்டன் கோடையே லைட்டாக ஆல்ட்ரு பண்ண போகிறோம் இந்த பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டனுக்காக. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சென்டருடைய பார்ட், அந்த பாடியில் இருக்கிற அந்த சென்டர் வச்சிட்ருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பாடி, இந்த சென்டர், இதை அப்படியே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல இந்த சைல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன கோடு இருந்துச்சோ அந்த கோடு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுடைய பார்ட், இதை அப்படியே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எலிவேட்டட் பட்டனுக்கு மேலே பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது கிரியேட் பண்ண போகிறோம். பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பட்டன்ஸ் இது நமக்கு அரே மாதிரி கிரியேட் ஆகும். ஏன்னா இதில் மல்டிபிள் பட்டன்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மேலே வச்சுக்கிறேன், இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இந்த எலிவேட்டட் பட்டன் இந்த ப்ராக்கெட்டுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோன்னா நம்ம பட்டன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டமில் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பார்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம பட்டன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இதில் அரே க்ரியேட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளால் இதே மாதிரி மல்டிபிள் பட்டன்ஸை இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த எலிவேட்டட் பட்டன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 வாட்டி க்ளோன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிவேட்டட் பட்டனுக்கு நேராக இந்த ஏரோவை வச்சு இதை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் செட்டை நம்ம காப்பி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது பட்டனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதோட கலர் மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல ரெட்டுன்னு கொடுத்தோம்ல பேக்ரவுண்ட் கலர், இங்கே வந்து க்ரீன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு க்ரீன் கலரில் இன்னொரு பட்டன் வரும். இந்த இடத்துல கிராஸில் எனக்கு ஒரு கோடு மாதிரி வந்துச்சுல்ல, ஸோ அது வந்து ஜஸ்ட் என்னோடய சிஸ்டம் ஹேங் ஆகிறதுனால வர ப்ரிவ்யூ, அவுட்புட் ப்ரிவ்யூ ஜெனரேட் ஆகும்போது எனக்கு அந்த மாதிரி கிளிச் வருது. ஸோ அது மைண்ட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பட்டன் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது நமக்கு க்ரியேட் ஆயிருச்சு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு க்ளோன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோம்னா எனக்கு 3 பட்டன் கீட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. அலைன்டாக பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பாரில் ஒரு 3 பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பட்டன் தான் க்ரியேட் பண்ணணுமான்னா இல்லை, ஜஸ்ட் ஐக்கான் கூட ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்க ஆக்ஷன் ஐக்கான் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, ஆக்ஷன் ஐக்கான் பட்டன் ஆட் பண்ணோம்ல மேலே ஆப் பாரில், அதை கூட நம்மளால் கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ். ஜஸ்ட் இப்போ இதில் வந்து நம்ம பட்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ பெர்சிஸ்டன்ட் ஃபூட்டர் பார்னால் என்ன, அதில் நம்ம எப்படி பட்டன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம்.